ஹாய், நான் தான் அவங்க அபிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எதுக்கு நமக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸு, மல்லித்தலை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு டவா எடுத்து அதில் நம்ம கோகனட் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் போட போகிறது ஜீரகமும் அதுக்கப்புறம் சோம்பு தான் போடுறேன். ஸோ இப்போ அதை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, மல்லித்தலை, இதெல்லாம் நீங்கள் மல்லித்தலை லாஸ்ட்டாக போட்டாலும் ஓகே தான், இப்போயும் போட்டாலும் ஓகே தான், நீங்கள் எப்போ போட்டாலும் ஓகே தான். இடையில போட்டுறது எப்படின்னு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க, இல்லை தண்ணி ஊற்றிட்டு அது வற்றினக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மசாலானா போட்டுக்கலாம் வாங்க. இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டே கரம் மசாலா போட்டுறேன். நீங்கள் எப்போ போட்டாலும் ஓகே தான். கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகா பொடி, உப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளெக்ஸும் போடலாம், சில்லி பவுடரும் போடலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் வாட்டர் ஊற்றி அதை நல்லா வேக வைக்கணும். அது நல்லா வெந்தக்கப்புறம் அப்படியே நான் சைடு கேப்லேயே என்ன செஞ்சிட்டேன்னா பொட்டேட்டோனா நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவிச்சது எல்லாத்தையுமே நான் தோலெல்லாம் உரித்து நம்ம அப்படியே வெந்துட்டுருக்கிறதுலே நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு அதை நான் நல்லா மசிக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ மசிக்கி எடுத்து அதை நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதை அப்படியே கையில் எடுத்து தட்டி அப்படியே நல்லா ஷேப்பு கொடுத்து நான் ப்ரெட்டை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரைச்ச ப்ரெட்டை எடுத்து அதில் போட்டு நல்லா எடுத்து மேலேனா போட்டு விட்டு அதை அப்படியே எடுத்து பொரிக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அப்படியே அழகாக உடையாமல் எடுத்துக்கணும். நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் உடையாமல் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒன்று நான் போட்டேன், இப்போயும் ஒன்று போடுறேன் பாருங்கள். அப்படியே கபகபம் பொரியுது. ஸ்மெல்லே சும்மானா இல்லைங்க, அல்டிமேட்டாக வந்துச்சு. அப்படியே பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். உடையாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்கர் செம்மையாக வந்துடும். இப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்து நம்ம இது பொரிச்சு வச்சுருக்கதை நான் மயோனஸ் வச்சு மேலே வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா சூப்பராக எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுக்கடுக்காக வைக்கிறான்னு இது பண்ணனால 3 பர்கர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல நம்மளால் சாப்பிட முடியாதுங்க, அதனால் நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்லான்னு சாப்பிட்டா பா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, சும்மானா இல்லைங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக வரும். நான் இதை சும்மா தான் வரும்னு நினச்சேன், ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நிஜமாகவே செம்மையாக வந்துச்சு. நீங்கள் இதில் வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.